ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு RS சொல்லப்பற. இன்னைக்கான வீடியோ என்ன பார்க்க போறீங்கன்னா, எது இருக்கிறதுலயே பெஸ்ட் கோல்டு ஸ்கீம் நீங்க சீட் போடுறதுக்காக. பிகாஸ் நம்ம கிட்ட இருக்கிற அமௌண்ட்ல அட்லீஸ்ட் கொஞ்சமாவது கோல்டு சேவிங் பண்ணணும்னு நம்ம ஆசைப்படுவோம். அந்த போடுற இடம் பெஸ்டா இருக்கணும்ல. நம்ம எங்க ப்ராஃபிட் கிடைக்குதோ அங்கதானே போட முடியும். ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு சேர்க்கிற ஒரு பணமும் நம்மளுக்கு வேல்யூபிள் தானே. ஸோ நீங்கள் போடுறதுல எது பெஸ்ட்டு கோல்ட் ஸ்கீம்னு நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் இந்த வீடியோவில். ஆஸ் யூஷுவல் சொல்கிற மாதிரி இது நோ இன்ஃப்ளூயன்சிங். என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் இது சொல்கிறேன். உங்களுக்கு இதை விட பெஸ்ட்டாக இருந்தால் நீங்கள் அதுவுமே கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நிறைய யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் வந்துட்டுருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு 3 ஷாப்ஸ் காட்ட போறேன். அதுல உங்களுக்கு எது பெஸ்ட்னு தோணுதோ நீங்க அதுல இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு கோல்ட் ஷீட் போடுற பிளான் இருந்து நீங்க இப்ப இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிற டைமா இருந்தா இதை யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஷாப் பாத்தீங்கன்னா பிரின்ஸ் ஜுவல்லரி. இந்த பிளான் பேர் பாத்தீங்கன்னா பிரின்ஸ் ஃபிளெக்ஸி 100 வாங்க. இதுல ஆக்சுவலி 18% வரைக்கும் உங்களுக்கு 0% வேஸ்டேஜ் வரும். நீங்க 11 months பே பண்ற மாதிரி இருக்கும் இந்த ஸ்கீமு. லாஸ்ட்ல நீங்க ஜுவல்ஸ் செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு 18% வரைக்கும் வேஸ்டேஜ் வராது இந்த ஸ்கீம்ல. அதுக்கு மேல இப்ப 20% ஆன்டிக் ஜுவல்ஸ் இருந்தா 22% வரும்போது அந்த எக்ஸ்ட்ரா 4% 3% நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும் இந்த ஸ்கீம்ல. இந்த ஸ்கீமோட அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி நிறைய ஷாப்ல இப்போ அமௌண்ட் பேசிஸ்ல கணக்கு வைப்பாங்க. உங்களுக்கு நீங்க மந்த்லி பே பண்ணீங்கன்னா இப்போ ஒரு 5,000 பே பண்றீங்கன்னா அந்த 5,000 கேஷாவே இருக்கும், அதாவது அமௌண்ட்ல பேஸ்லயே இருக்கும். பட் இந்த ஸ்கீம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட் பேஸ்ல கன்வெர்ட் பண்ணுவாங்க. இப்போ வெயிட் பேசிஸ்லயும் கன்வெர்ட் பண்ணுவாங்க, இல்ல அமௌண்ட் வந்து தங்க விலை குறைஞ்சிருக்குனாலும் நம்மளுக்கு அமௌண்ட் பேசிஸ்லயும் ஜுவல்ஸ் கொடுப்பாங்க அந்த டைம்ல. இந்த ஸ்கீம்ல நீங்க ஃபுல்லா 11 month ஃபுல்லா ஃபினிஷ் பண்ணாதான் இந்த ஸ்கீமோட பெனிஃபிட்ஸ் அட்வான்டேஜ் கிடைக்கும். நீங்க சப்போஸ் 7 monthல வித்ட்ரா பண்ற மாதிரி இருந்தா ஒரு பெனிஃபிட்ஸுமே கிடைக்காது. இல்ல நான் வீட்டில் ஃபங்க்ஷன் வச்சிருக்கேன், எனக்கு ஒரு 8th monthலயே எடுக்கணும், எனக்கு அர்ஜென்ட்டா ஜுவல்ஸ் தேவை அப்படின்னு நினைச்சீங்கன்னா 8th monthல எடுக்கும் போது உங்களுக்கு 60% வரைக்கும் வேஸ்டேஜ் தள்ளுபடி ஆகும். 9th 10th monthல எடுக்கும் போது உங்களுக்கு 80% வரைக்கும் வேஸ்டேஜ் தள்ளுபடி ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் பார்த்தீங்கன்னா Feb 2 பண்ணியிருக்கேன். அன்னைக்கான கோல்ட் ரேட் பார்த்தீங்கன்னா 5690, 5,000 அமௌண்ட் நான் பே பண்ணியிருக்கேன். வெயிட் பார்த்தீங்கன்னா எனக்கு 0.879 கிராம் வந்திருக்கு அன்னைக்கு. அதே மாதிரி தான் செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட். நீங்கள் எவ்வளோ பே பண்ணுறீங்களோ வெயிட் ஆட் ஆகிட்டே இருக்கும் உங்களுக்கு. இது மாதிரி நான் 6 இன்ஸ்டால்மெண்ட்ஸ் பே பண்ணியிருக்கேன். இன்னும் 5 இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணாதான் எனக்கு இந்த ஸ்கீமோட ஃபுல் பெனிஃபிட் கிடைக்கும். அது மாதிரி நம்ம போடுற அமௌண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு கிஃப்ட்ஸும் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நான் அது பார்ட் 2 வீடியோல உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்றேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஷாப் பார்த்தீங்கன்னா லலிதா ஜுவல்லரி ஃப்ரீ அண்ட் ஃபிளெக்ஸி பிளான். இந்த பிளான் பேரு. இதுவும் சேம் 11 month ஜுவல்லரி பர்ச்சேஸ் பிளான் தான். பட் இங்க வந்து உங்களுக்கு கிஃப்ட்ஸ் எதுவும் கொடுக்க மாட்டாங்க. இங்கே வந்து நீங்கள் பேங்க் ட்ரான்ஸ்ஃபரோ இல்லை ஜிபே பண்ணும்போது இந்த ஆன்லைன் மூலயமா பண்ணும்போது 25th பே பண்ணிடணும் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை நான் டேரெக்டாக போய் பே பண்ணிப்பேன்னா நீங்கள் வந்து லாஸ்ட் எண்டிங் 31st கூட பே பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். இப்போ நான் சொல்கிற ஸ்கீம்ஸ் எல்லாமே நீங்கள் அந்தந்த ஜுவல்லரியோட எந்த பிரான்ச்சில் வேணாலும் பே பண்ணிக்கலாம், அதனால நோ இஷ்யூஸ். இங்கே லலிதா ஜுவல்லரியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன பர்சன்டேஜுக்கு நகை எடுத்தாலும் சரி, நோ வேஸ்டேஜ். நீங்கள் வந்து 20%க்கு எடுத்தாலும் சரி, 22%க்கு எடுத்தாலும் சரி, நீங்கள் லாஸ்ட் டைமில் எடுக்கும்போது உங்களுக்கு 1% கூட எக்ஸ்ட்ரா வேஸ்டேஜ் வாங்க மாட்டாங்க. நீங்கள் வெறும் ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணால் போதும். அதான் இதோட பெனிஃபிட், லலிதா ஜுவல்லரியோட பெனிஃபிட். பட் இங்கே கிஃப்ட் கொடுக்க மாட்டாங்க உங்களுக்கு. இங்கே வந்து நீங்கள் இப்போ 7th monthலேயே க்ளோஸ் பண்ணுறீங்கன்னா ஸ்கீம் வந்து அதை வந்து உங்களுக்கு அமௌண்ட் பேசிஸில் தான் கன்வெர்ட் பண்ணி தருவாங்க, கோல்டு பேசிஸில் கன்வெர்ட் பண்ண மாட்டாங்க. மற்றபடி 8th monthலேருந்து எடுக்கும்போது உங்களுக்கு வெயிட் பேசிஸில் தான் கன்வெர்ட் பண்ணுவாங்க. எனிவே இந்த கோல்டு சீட் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது 11th monthமே பே பண்ணி ஃபினிஷ் பண்ணாதான் உங்களுக்கு ஃபுல் பெனிஃபிட் கிடைக்கும். நம்ம எவ்வளவோ செலவு பண்றோம் ஃப்ரெண்ட்ஸ். அட்லீஸ்ட் மந்த்லி ஒரு 2,000 நமக்காக ஒரு கோல்டு சீட் ஸ்கீம்ல போடும்போது அதுல நம்மளுக்கு ஒரு சின்ன ஹாப்பினஸ் கிடைக்குது, ஒரு சந்தோஷம் கிடைக்குது. அது மாதிரி நீங்க பே பண்ற அமௌண்ட் வந்து எனக்கு அமௌண்ட் தேவை, எனக்கு அர்ஜென்ட்டா தேவை, எனக்கு அமௌண்ட் கொடுத்துருங்கன்னா கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த அமௌண்ட்டுக்கு நீங்க நகையா மட்டும்தான் வாங்க முடியும், அதையும் மைண்ட்ல வச்சுக்கோங்க.
நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஷாப் பார்த்தீங்கன்னா ஜிஆர்டி. இங்கே வந்து நான் போன 2 years வரைக்கும் இங்கே தான் போட்டுட்டு இருந்தேன். சரி இப்போ நெக்ஸ்ட் நியூ ஷாப் ட்ரை பண்ணலாமேன்றதுக்காக நான் பிரின்ஸ் லலிதாவில் போட்டுட்டு இருக்கேன். பட் இங்கேயுமே ஸ்கீம் நல்லா தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து 2 ஸ்கீம் போயிட்டு இருக்கு. அதாவது நீங்கள் மந்த்லி பே பண்ணும்போது அமௌண்ட் பேசிஸில் பே பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் பெனிஃபிட்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது 18% வரைக்கும் நீங்கள் வேஸ்டேஜ் இல்லாமல் எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் வெயிட் பேசிஸில் வேணும்னா நீங்கள் வாங்குகிற ஜுவல்லரிக்கு நீங்கள் ஆஃப் த வேஸ்டேஜ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே நீங்கள் வாங்குகிற அமௌண்ட்டுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு கிஃப்ட்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் சொல்கிற 3 ஸ்கீமுமே பெஸ்ட்டு ஸ்கீம் தான். இதில் உங்களுக்கு எந்த ஜுவல்லர்ஸ் பிடிச்சிருக்கோ, எந்த ஸ்கீம் பெஸ்ட்டாக தெரியுதோ நீங்கள் அந்த ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.